நண்பர்களே வணக்கம். இந்த வயலில் பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. இந்த கிராமப்புறங்களில் தான் விவசாயம் இப்போ தலைக்கிருக்கு. விவசாய பூமி குறைஞ்சிக்கிட்டே வர இந்த காலகட்டத்தில் இந்த நிலத்தை உழுது பயிரிட்டு பாதுகாக்கிற விவசாயிகளை உண்மையாலுமே நம்ம பாராட்டணும். வரப்போகிற பொங்கல் திருநாளை நாம் உழவர் திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இவ்வளோ நாள் அவங்க பட்ட கஷ்டம், அவங்களோட உழைப்பு, அவங்களோட எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற நாள் தான் உழவர் திருநாள். இந்த உழவர் திருநாளில் உழவர்களை நேசிப்போம், விவசாயிகளை மதிப்போம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்ததுலேருந்து எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு. பழங்கள், காய்கறிகள் எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லதில்லை. இந்த இயற்கை விவசாயம், இயற்கை மண்ணிலிருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள் தான் நம்மளுக்கு உடம்புக்கு உறுதியை தரும். நமக்கே தெரியும், அந்த காலத்தில் மக்கள் சாப்பாடோடு அதிகமாக அந்த களி, கேழ்வரகு, திணை, சாமை, இந்தமாரி சிறுதானியங்கள், காய்கறிகள் இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உடம்பு இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க 50 வயசு 60 வயசுனாலும் அவங்களுக்கு ஒரு நல்லா நடக்கக்கூடிய சக்தி இருக்கும், நல்லா வேலை செய்வாங்க. உடம்பும் அந்தளவுக்கு திடகாத்திரமாக கட்டுக்கோப்பாக இருக்கும். ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்ம தட்பவெப்ப நிலையில் நம்மளை சுற்றி விளையிற காய்கறிகள், உணவுப் பொருட்கள் தான் நம்ம உடம்புக்கு செட் ஆகும். அதுதான் இயற்கை. ஆனால் நம்ம இயற்கையை மீறி மற்ற உணவுகளை இந்த ஆட் பார்த்து இல்லை மற்றவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றத பார்த்து நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் வருது. ஸோ நண்பர்களே, இந்த தைத்திருநாள் முதல் உழவர்களை மதியுங்கள், விவசாயிகளை நேசியுங்கள், இயற்கையான உணவுப் பொருட்களை உண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.